ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. நான் உங்க ஆர்ஜே அனுஷா. இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை பார்க்க போறோம். அந்த சிறப்பு விருந்தினர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா அவர்களை நம்ம நேர்காணல் பண்ணலாம். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். என்னை பற்றிய சிறு அறிமுகம். எனக்கு பெயர் திருக்குறள் சா சக்திவேல். பேராசிரியர் என்று சொல்வதை விட திருக்குறள் சா சக்திவேல் என்று சொல்வதை தான் எனக்கு பெருமையாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் திருக்குறள் வழியில் நடக்கும் குடும்பம் திருக்குறள் குடும்பம் என்று எங்கள் குடும்பத்தை சொல்வார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் திருக்குறள் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். ஆனால் அந்த உலகத்தையே கையில் அடக்க முடியும் என்று உதாரணமாக இருப்பது நமது திருக்குறள். அந்த திருக்குறளை நாங்கள் எடுத்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரிகளுக்கும் எனது குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து திருக்குறள் வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம். சிறப்புங்க ஐயா. இப்போ நீங்க பேராசிரியர், முனைவர் அப்படிங்கிறத தாண்டி அட்வைசரி கமிட்டியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் ஏற்கனவே அறிமுகத்துல சொன்னதுதான், அட்வைஸ் அப்படின்னாலே யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அட்வைஸை நீங்க எவ்வளவு எளிமையாக அதே சமயத்துல இளைஞர்களுக்கு சென்று சேரக்கூடிய அளவுல உங்களால எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து ஆல் இண்டியா அட்வைசர் IEI அப்படின்னு சொல்லுவாங்க, கல்கட்டாவில் இருக்குது. அனைத்து கல்லூரிகளுக்கும், தொழில்நுட்ப கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி அண்ட் பாலிடெக்னிக், இந்தியாவில் இருக்க அனைத்து கல்லூரிகளுக்கும் ஆல் இண்டியா அட்வைசர் என்று சொல்வார்கள். ஸோ அந்த பதவியில் 3 ஆண்டு காலம் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று குழந்தைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங், அதாவது அவர்கள் குறைகளை நான் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ண, நீங்கள் சொல்வதை போல அறிவுரை என்பது கிடையாது. அவர்கள் குறைகளை கேட்பேன், அதற்கு வழிமுறை சொல்வேன். எது செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது செய்தால் நல்லது, எது ஏனென்றால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் என்ற குரல் மட்டும்தான் சொல்லுவேன். ஒரு வழி இருக்கிறது என்ற இது நல்ல வழி, இது தீய வழி, தேர்ந்தெடுப்பது உனது வழி என்று மட்டும்தான் சொல்வேன். அப்போ அவர்களுக்கு தெரியாத நிறைய வழிகள், நான் 100 தடவை யோசனை பண்ணுவேன், 1000 தடவை யோசனை பண்ணுவேன் ஒரு செயலை செய்வதற்கு. 2 வகைகள் மட்டும் நீ முடிவு செய். ஒன்று நல்லது, இதை செய்தால் நல்லது, இதை செய்தால் கெட்டது என்று பார். நல்லதாக இருந்தால் செய், கெட்டதாக இருந்தால் விட்டுவிடு என்று அவர்களுடைய வழியிலேயே சென்று அவர்களுடைய குறைகளை கேட்பேன், அதற்கு வழிமுறை சொல்வேன். அட்வைஸ் என்று அறிவுரை என்றே நான் சொன்னது கிடையாது. அவர்களுக்கு வழிமுறை சொல்லும் பொழுது அதில் திருத்திய பல மாணவர்கள் எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று தான் சொல்வேன். எனக்கு கிடைத்த பெருமை என்று சொல்வதை விட கிடைத்த பெருமை என்று தான் சொல்வேன். எனது மாணவர்கள் உலக அளவில் இருக்கின்றார்கள். அனைவரும் அரியர்ஸ் வைத்து, இன்னும் சொல்லப்போனால் நல்ல மாணவர்கள், படித்த மாணவர்கள் அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் இந்த ஒழுக்கம் இல்லாதவர்கள், சஸ்பெண்ட் ஆனவர்கள் என்றெல்லாம் இருப்பார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் எனது தொழிலாக நான் ஒரு முயற்சியாக நான் அதை எடுத்து அதை செயல்படுத்தினேன். வெற்றிகரமாக எனது மாணவர்கள், அதாவது குறைவுள்ள மாணவர்கள், இவர்கள் ஆகாது என்று சொன்ன ஒதுக்கப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதே எனது குறிக்கோளாக கொண்டு பல மாணவர்கள் உலக அளவில் இப்பொழுது இருக்கின்றார்கள், பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறார்கள். இந்த 2018-20 நேரங்களில் கொரோனா வந்தபோது பல மாணவர்கள் உலக அளவில் இருந்த மாணவர்கள் அரியர் வைத்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் அனைவரையும் அந்த நேரத்தில் தேர்வு எழுத வைத்து அனைவரையும் தேர்வு பெற செய்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதில் 100கணக்கான மாணவர்கள் அரியர் வைத்து படிப்பவே முடித்து அவர்கள் பட்டம் பெற்றது எனக்கு மிக பெருமையாக இருந்தது. அந்த ஆல் இண்டியா அட்வைசர் என்று சொன்ன போது அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றினேன். அதற்கு ஒரே ஒரு காரணம், திருக்குறளை 2-3 அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இதன் வழி எந்த பொருள் உனக்கு பிடிக்கிறதோ அதன் வழியில் நீ சென்றால் உன்னால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும்தான் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள், அதனால் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். கண்டிப்பா சார். இப்போ நம்மளுடைய இந்த நேர்காணல் இதுவரைக்கும் இவ்வளோ நேரம் நடந்த இந்த சமயத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 50 முறை எனக்கு தெரிஞ்சு திருக்குறள் அப்படின்ற அந்த நம்மளுடைய வழிகாட்டி அறநெறி நூலை நீங்க வந்து அந்த பெயரை வந்து பயன்படுத்துறீங்க. இந்த திருக்குறள் மீது எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு, எப்படி இப்படி ஒரு பிடித்தம் வந்துச்சு? திருக்குறள் உலக நூல் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். சின்ன வயதிலேயே, அதாவது மாணவனாக இருக்கும் பொழுதே திருக்குறள் வந்து மனப்பாட பகுதி மட்டும்தான் எல்லோரும் படிப்பார்கள். நான் அதில் இருக்கக்கூடிய அனைத்து குறள்களையுமே படித்திருக்கிறேன்.
அதே மாதிரி விளக்கம் கேட்கும் பொழுது அந்த திருக்குறளையும் சேர்த்து எழுதிதான் மனப்பாட பகுதி மட்டும் இல்லாமல் எல்லாமே சேர்த்து. அப்போ திருக்குறள் ஒரு பற்று வந்தது. 9ஆம் வகுப்பு குறிப்பாக சொல்ல, நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனது தமிழ் ஆசிரியர் எனக்கு தமிழ் மீது அவ்வளவு பற்று. அந்த இலக்கண குறிப்புகள் எல்லாம் இருக்கும், வினைத்தொகை, இதுகெல்லாம் தமிழ் மீது மிகப்பெரிய பற்றை எனக்கு ஏற்படுத்தினார். அதனுடைய விளைவு தமிழ் மீது பற்று வந்த காரணத்தால் பள்ளியிலும் சரி, கல்லூரியில் படிக்கும் பொழுதும் சரி, படித்து முடித்து ஆசிரியராக பணியாற்றும் பொழுது தமிழ் மன்றங்கள் எல்லா இடங்களும் தமிழ் மன்றத்துக்கு தலைவன் நான் தான். ஆக தமிழ் மன்றத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அதன் வழியாக தமிழை பரப்பும் பொழுது திருக்குறள் எனக்கு கைப்பற்றது. சிறப்பு சிறப்புங்க. உங்களுடைய இந்த நேர்காணலை நீங்க சொல்லும் போது உங்களுடைய ஆசிரியர் 9ஆம் வகுப்புல உங்களுக்கு கொடுத்த அந்த தமிழ் பற்று அப்படிங்கிறத நீங்க முழுமையா உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு கலாம் ஐயா அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா 5ஆம் வகுப்பு படிக்கும் போது அவருக்கான அறிவியல் ஆர்வத்திற்கான ஒரு தூண்டுதலாக ஐயா அவர்களினுடைய ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, சிவசுப்பிரமணிய ஐயர்னு நினைக்கிறேன். அந்த ஆசிரியர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய அறிவியல் ஆர்வத்திற்கான, அறிவியல் பசிக்கான ஒரு சக்தியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஐயா நிறைய மேடைகள்ல சொல்லி இருப்பாங்க. அந்த வகையில உங்களுடைய தமிழ் பற்று அப்படிங்கிறது 9ஆம் வகுப்புல உங்களுடைய ஆசிரியர் மூலமாக தொடங்கி இருக்கு அப்படின்னும் போது ஆசிரியர்களினுடைய கையை பிடிக்கக்கூடிய எந்த ஒரு மாணவரும் வழி தவறி போக மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வுலக உதாரணமாக உங்களுக்கு நாங்கள் பார்க்க முடியும். இப்போ தொடர்ந்து திருக்குறளுக்காக என்னென்ன செஞ்சுட்டு? திருக்குறளுக்காக இப்பொழுது எனது குழந்தைகள் 1930 பொருட்களை முடித்து உலக சாதனை 4-5 உலக சாதனைகள் செய்திருக்கிறார். பேட்டி ஏற்கனவே கொடுத்திருப்பார்கள். திருக்குறள் தூதர் ஆசா மலர்மிதா 1330 பொருட்களை முடித்து உலக சாதனை படைத்துள்ளார். தமிழக அரசின் விருதும் வாங்கியுள்ளார். அதே போல் இன்னொரு மகன் திருக்குறள் ஆசா சாணக்கிய மித்திரன், அவன் 1330 குறள்களை முடித்து தமிழக அரசு விருது பெற்றுள்ளார். உங்க பேர் என்ன? சாணக்கிய மித்திரன். உங்க பேர் என்ன? மலர்மிதா. நீங்க 2 பேருமே 1330 திருக்குறளையுமே மனனம் செய்து அடுத்த நிலையாக திரிகடுகம் அப்படின்ற நூலையும் மனனம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். அது சம்பந்தமா தான் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு எந்த மாதிரி பயணிக்கிறீங்க அப்படிங்கறத கேட்காமா? கண்டிப்பா. எத்தனாவது படிக்கிறீங்கப்பா மலர்மிதா? 11ஆம் வகுப்பு. நீங்க? 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறீங்களா? ஆனா 1330 படிச்சிட்டீங்களா? எனக்காக ஒரே ஒரு குறள், நம்ம நேயர்களுக்காக ஒரே ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். அறத்தான் வருவது இன்பம், மற்றெல்லாம் பொறுத்த புகழும் இல்லை. அதாவது அறத்தினால வரக்கூடிய இன்பம் தான் உண்மையான இன்பம், மற்றவெல்லாம் உண்மையான இன்பம் இல்லை. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு? எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அதனால வரக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து நன்மை அதிகமா இருந்துச்சுன்னா அந்த செயலை நம்ம செய்யணும், தீமை அதிகமா இருந்ததுன்னா அதை செய்யக்கூடாது. இப்படி நம்ம செஞ்சோம்னாவே எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம பகுத்து பார்த்து நல்லதை செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ரொம்பவே அவசியமான ஒரு குறள் அப்படின்னு நினைக்கிறேன் மதுமிதா அவர்கள் சொன்ன குறள். அடுத்ததா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இவ்வளவு சின்ன வயசுல எப்படி நீங்க 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணீங்க? எங்க இருந்து உங்களுடைய பயணம் தொடங்குச்சு? எங்க அக்கா படிக்கிறத கேட்டுட்டு இருந்தேன். நான் கேட்கறத எங்க அப்பா பார்த்துக்கிட்டு எங்க அப்பா எனக்கு சொல்லிக்கிட்டாரு. அப்பல இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். சிறப்பு சிறப்பு. 1330 குறள் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு? ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. இப்பதான் நீங்க 3ஆவதே படிக்கிறீங்களே. அப்ப 4 வருஷம் முன்னாடினா நீங்க எத்தனாவது படிச்சீங்க? எல்கேஜிக்கு முன்னாடில இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட என்னைக்கு உங்களுக்கு வாயில மொழிகள் வர ஆரம்பிச்சுச்சோ, பேச தொடங்குனீங்களோ, அப்ப இதுல இருந்தே உங்களுடைய பயணம் ஆரம்பமாயிருச்சு. சரியா நான் சொல்றது? கண்டிப்பா கண்டிப்பா. பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மதுமிதா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பயணம் எப்ப தொடங்குச்சு? அப்பா முதல்ல ஒரு குறள் சொல்லி கொடுத்தாரு. அது நான் சொல்றதை பார்த்து திருப்பி நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஒரு 50 வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாதி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு அந்த விடாமுயற்சியோட தொடர்ந்து செஞ்சதுனால 5ஆம் வகுப்பு அப்போ நான் 1330 குறளையுமே படிச்சு முடிச்சேன். சிறப்பு சிறப்பு. 5ஆம் வகுப்பு அப்படின்னும் போது நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கும் போது படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களா திருக்குறள்? எல்கேஜில இருந்து கிட்டத்தட்ட 7 வருட பயணம் உங்களுடையது. சாணக்கியன் அவர்களுக்கு 5 வருட பயணம், 4 வருட பயணம். ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்பு சிறப்பு.
இப்போ நீங்க திருக்குறள் படிக்க ஆரம்பிக்கும் போது சில சமயத்துல வந்து உங்களுக்கு தோணலாம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல வேற நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்குது, பள்ளி சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டி இருக்குது, நிறைய வீட்டு பாடங்கள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதையும் சேர்த்து இந்த திருக்குறளை நம்ம எப்படி படிக்கிறது, நமக்கு அதாவது ஸ்கூல்ல தேர்வுலாம் வைப்பாங்க இல்லையா, பள்ளிகளில் வரக்கூடிய தேர்வு, இதுக்கெல்லாம் நம்ம படிக்கணும், அதே சமயம் திருக்குறளையும் படிக்கணும். எப்படி இதற்கான நேர மேலாண்மை எப்படி பண்ணீங்க, டைம் மேனேஜ்மெண்ட்? அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விருப்பப்பட்டு பிடிச்சி செஞ்சோம்னா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. இப்போ நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் நான் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்னாலும் முழுசாக படிச்சிடணும், வச்சுட்டே ரொம்ப நேரம்லாம் படிக்காமல் கடற்கடன்னு எடுத்தோமா படித்தோமா அப்படி பண்ணோம்னா நமக்கு டைம் நிறையா. இன்னொன்று பிடிச்ச அந்த ஆர்வத்தோடு நம்ம படித்தோம்னாவே சீக்கிரமாக நம்ம படித்து முடிச்சிடலாம். சிறப்பு சிறப்பு. நீங்கள் எப்படி விளையாடலாம் போக மாட்டீங்களா? எப்போ பாரு திருக்குறள் படிச்சுட்டே இருப்பீங்களா? அப்பா சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை படிச்சுக்கிட்டு அப்பா கிட்ட சொல்லி காமிட்டு நான் விளையாடுவேன். சொல்லி காமிச்சிட்டு விளையாடுவீங்க. சிறப்பு சிறப்பு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி விளையாட கூப்பிட்டாலும் நீங்க படிச்சு முடிச்சுட்டு தான் போவீங்க, கரெக்டா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்ததா உங்ககிட்ட நான் மெயினா முக்கியமா கேட்க வேண்டிய விஷயமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க கிராமப்புறத்துல இருக்கீங்களா நகர்ப்புறத்துல இருக்கீங்களா? இப்போ நகர்ப்புறத்துல தான். நீங்க திருக்குறள் கத்துக்கும் போது நகர்ப்புறத்துல தான் இருக்கீங்க. நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து நிறைய கிராமங்கள் அப்படிங்கிறது அதிகம். இந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் திருக்குறள் மற்றும் இது மாதிரியான ஒரு அறநெறி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதற்கான ஒரு முன்னோட்டமாக அவங்கள்ட்ட என்ன இருக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எங்க சொந்த ஊர் எல்லாமே கிராமம் தான். நான் இப்போ இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் தான். நமக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் படிக்கும்போது எதுவுமே இல்லை. அதனால நமக்கு வந்து ஆர்வம் மட்டும் இருந்தாவே போதும். ஒரு திருக்குறள் புக்கும் ஆர்வமும் இருந்துச்சுனாவே அவங்களால கண்டிப்பா முயற்சி செஞ்சு படிச்சு முடிச்சிட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததாக சாணக்கியன்ட்ட ஒரு சின்ன கேள்வி. சாணக்கியன், நீங்க எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? 6 மணி நேரம் தூங்குவீங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி திருக்குறள் படிச்சுட்டு தூங்குவீங்களா, இல்ல காலையில எந்திரிச்சு திருக்குறள் படிப்பீங்களா? எது உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆகும்? நைட்டு படிச்சுட்டு தூங்குறது தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா. மலர்மிட்டா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க திருக்குறள் 1930 மனப்பாடம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா முதல் முறையாக எங்க போய் அதை அரங்கேற்றம் பண்ணுங்க, முற்றோதல் பண்ணீங்க? நான் 5ஆம் வகுப்புல முடிச்சுட்டேன். 6ஆம் வகுப்பு படிக்கும்போது 13 மணி நேரம் திருக்குறளை திருப்பி சொல்லி உலக சாதனையா பதிவு பண்ணது வந்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான். அந்த உலக சாதனைக்காக எனக்கு வந்து திருக்குறள் தூதர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை தந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அழகிட்டு வாய்ப்பாடு, திருக்குறளுக்கு அந்த அழகிட்டு வாய்ப்பாடு 1330 குறள்களுக்கும் தேய்மா புலிமான்னு அப்படியே நேரடியாக இந்த நிறை நேர்லாம் போடாமல் நேரடியாக சொல்லி 24 மணி நேரம் 10 நிமிடம் ஆச்சு அதுக்கு எழுதினேன் ஃபுல்லாத்துக்கு. அந்த ஒரு சாதனை வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து எழுதுனதை சொன்னேன் 6 மணி நேரம் ஆச்சு. எல்லா குறளுக்கும் எழுதுறதுக்கு 24 மணி நேரம் 10 நிமிடங்கள், சொல்றதுக்கு வந்து 6 மணி நேரம். அழகிட்டு வாய்ப்பாடு. அந்த சாதனைக்காக வந்து எனக்கு மதிப்புற முனைவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை தந்தாங்க. இந்த சின்ன வயசுலயே மதிப்புற முனைவர் வாங்கியிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. அது மட்டும் இல்லாம நடத்தக்கூடிய அந்த திருநெல்வேலி தேர்வுல முன்னாடி நிகழ்ச்சி மாநில அளவில் நடைபெற்றது. அதுல வந்து முதல் பரிசு வாங்கினேன். அது மட்டும் இல்லாம இந்த திருக்குறள் சொன்ன அந்த 15,000 தமிழக அரசு தரக்கூடிய அந்த பரிசையும் நான் வாங்கிட்டேன். இது மாதிரி நம்ம திருக்குறள் படிச்சோம்னா அது தானாவே நம்மளை வந்து அந்த ஆர்வம் வந்து நம்மளை உயர்த்தும். நம்மளுடைய எண்ணமே நம்மளுடைய ஆர்வமே நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கறத நான் ஆணித்தரமா சொல்றேன். கண்டிப்பா. இந்த குட்டி சாதனையாளர் எத்தனை விருதுகள் வாங்கியிருக்காங்க? 50க்கும் மேற்பட்ட விருதுகள். 50க்கும் மேற்பட்ட விருதுகள். திருக்குறள் 1330 தமிழக அரசிடம் தான் முதலில் சொன்னேன். சிறப்பு சிறப்பு. இந்த குட்டி வயசுலயே நீங்க 50 விருதுகள் வாங்கிட்டீங்களா? கண்டிப்பா. ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வரலாமா? வந்து உங்க விருதுகளை தான் பார்க்கலாம். நன்றி நன்றி. உங்களுடைய இந்த உத்வேகமும் உங்களுடைய இந்த ஆர்வமும்
வரக்கூடிய இளைய தலைமுறையினர் அனைவருக்குமே ஒரு உந்து சக்தியாக, ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு ரோல் மாடலாக இருந்து கண்டிப்பா எங்களுடைய நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய வானொலி ரேடியோ கோத்தகிரி 90.4 FM மூலமாக அனைவருக்கும் தெரிந்து அனைவரும் திருக்குறளை தங்களுடைய கையில் எடுத்து வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த படிநிலைக்கு செல்வதற்கு ரேடியோ கோத்தகிரி 90.4 FM எப்போதும் உங்களுடன் துணை நிற்கும். இவர்களை பார்த்து நமது குழந்தைகள் மட்டுமே வாங்கி கொண்டு இருந்தால் நல்லா இருக்காது என்பது அதனுடைய விளைவு மற்ற குழந்தைகளுக்கும் ஏறத்தாழ எனது சார்பில் மற்ற குழந்தைகளுக்கு அருகில் உள்ள குழந்தைகளுக்கும் ஆன்லைன் என்று சொல்லுவேன் இணைய வழி மூலியமாக கல்வி திருக்குறளை கற்றுக் கொடுத்து வருகிறோம். காலையிலும் சரி இரவு நேரங்களில் அவர்களுக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ முதலில் போட்டு விடுவோம். இந்த ஒரு லிங்க் கொடுத்து இதில் நாங்கள் ஒளிபரப்பு செய்து விடுவோம். அதை அவர்கள் கேட்டு திருப்பி காணொலி வழியாக அவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுது அது என்ன திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது வாரத்துக்கு ஒரு முறை சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் அவர்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுத்து 1330 குறளும் மட்டும் 5 மாணவர்கள் எங்கள் சார்பாக தமிழக அரசு விருது வாங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் திருக்குறள் பரப்புரை செய்யும் குடும்பமாகவே நாங்கள் மாறியுள்ளோம். பள்ளி, கல்லூரி, தமிழ் அமைப்புகள் எங்கெங்கு இருக்கிறதோ எல்லா இடங்களிலும் இயன்ற அளவு 100% ஒவ்வொரு வாரமும் சென்று குழந்தைகளும் அழைத்து கொண்டு போய் அவர்களிடம் சொல்ல வைத்து இவர்களை பார்த்து மற்ற குழந்தைகளும் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எனது சொற்பொழிவு அதே போல பல நமது பண்பலை போல இது கோவையும் சரி உலக அளவில் இருக்கக்கூடிய பண்பலைகள், தொலைக்காட்சிகள் அனைத்து இடங்களிலும் திருக்குறளை பரப்புரை செய்வதற்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கிராமத்திலிருந்து வந்தவன். அதுதான் அதனுடைய தாக்கம். ஏனென்றால் நமது பண்பலை இங்கே நீலகிரி மக்களுக்காக நான் சொல்வது என்னவென்றால், ஏற்கனவே சொன்னது போல நகர்ப்புறம் கிராமப்புறம் என்பது இல்லை. ஆர்வம் உள்ளத்தில் இருந்தால் போதும். கண்டிப்பாக எல்லோரிடமும் ஒரு திறமை இருக்கிறது. இது அப்பா சொல்லித்தரணும், அம்மா சொல்லித்தரணும், அவங்க ஆசிரியர்கள் வேற யாராவது சொல்லித்தரணும் என்று அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முழுமையாக வெற்றி பெற்று அதை சாதிக்கும் வரை அது பாதியில் நிறுத்தி விடாமல் இருக்க வேண்டும். அதற்கு காரணம் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் என்பது எனக்கு பிடித்த திருக்குறள். ஏன்னா இந்த உலகத்தில் நிலையானது என்று சொன்னால் புகழ் மட்டுமே. அந்த புகழ் எதனால் வர வேண்டும் என்று சொன்னால் அறத்தால் வரக்கூடிய செயலால் மட்டும்தான் அந்த புகழ் வர வேண்டும். அப்பொழுது அறத்தால் கிடைக்கக்கூடிய அனைத்து செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது புகழ் தானாக கிடைக்கும். அந்த புகழ் தான் இந்த உலகத்தில் நிலையானது. வேறு எதுவுமே நிலையானது. கல்வி, அறிவு, செல்வம் எல்லாமே போய்விடும். ஆனால் நம்முடைய புகழ் மட்டும் இந்த உலகத்தில் என்றும் பெயர் சொல்லும். அந்த புகழை பெற வேண்டுமானால் அறத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த அறத்தோடு வாழ்வதற்கு துணை செய்வது நமது திருக்குறளை எடுங்கள், அனைவரும் புகழ் அடையுங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஒரு அருமையான நேர்காணல் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே உங்களுடைய நேர்காணல் அப்படிங்கிறது ஒரு நேர்மறையான பாதையில் அவர்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கான ஒரு வழிகாட்டியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இவ்வளவு நேரம் எங்களுடைய நேயர்களுக்காகவும் ரேடியோ கோத்தகிரிக்காகவும் உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்கும் உங்களுடைய அனுபவங்களை எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. நன்றி.